வணக்கம் நண்பர்களே, ஜான்சி எஸ்ஸின் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி முல்லைப்பூ செடியில் எப்படி பதியம் போடுறதுன்னு பார்ப்போம். முல்லைப்பூ செடியில் நம்ம பதியம் போட்டு புது செடியாக மாற்றுறதுக்கு ஏர் லேயரிங் மெத்தடில் பண்ணலாம். பாருங்கள், இந்த செடியில் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். முல்லைப்பூ செடி தான் இது. இப்போ இந்த செடியில் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இந்த செடி பெருசாகிக்கிட்டே போகுது, கொடி மாதிரி போகுது. இதை கொடியை கட் பண்ணால் கொடி செடி மாதிரி நம்ம வளர்க்கலாம். இப்போ எனக்கு இது பெருசாக இருக்குது பாருங்கள், வளர்த்தியாக போய்கிட்டே இருக்குது. இது எனக்கு செடியாக ஆக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதனால் இதை வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த இடத்துல ஒரு புதிய செடி உருவாக்கலாம்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்படி ஒரு கவரை எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அடியில் நல்லா டைட்டாக கட்டிட்டு இப்போ மண் இருந்தால் நமக்கு எந்த செடியுமே நம்ம சீக்கிரம் வேர் விடும். இப்போ இந்த இடத்துல நம்ம மண் வச்சு கட்ட போகிறோம். இதுதான் ஏர் லேயரிங் மெத்தட். இந்த மெத்தடில் வந்துட்டோம்னா நமக்கு 1 மாதம் 2 மாதத்தில் வேர் வெளியில் தெரியும் போது நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எடுக்கணும்னா அது கவரில் தெரியும் நமக்கு வேர் இருக்குது. அதை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல அப்படியே மண்ணை வச்சு விட்டுட்டு இந்த கவரை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த இடத்துல நம்ம டைட்டாக கட்டிடணும், ஏர் எதுவும் போகக்கூடாது. ஏன்னா நமக்கு ஈரமாக இருக்குது பாருங்கள். இந்த ஈரத்துலேயே நமக்கு வேர் விட்டுரும். அப்புறம் நம்ம வேர் இந்த இடத்துல தெரிஞ்சோடனே நம்ம அதை கட் பண்ணி இதிலேருந்து எடுத்து புதிய செடியாக நட்டுலாம். இந்த இடத்துல திரும்ப நமக்கு நிறைய பக்க கண்டுகள் முளைக்கும். அப்போ செடி நமக்கு அடர்த்தியாக தெரியும் பாருங்கள். இதே மாதிரி இந்த இதுலேயும் போடலாம். இவ்வளோ திக்னஸ் இருந்தாலே போதும். இதில் இன்னொரு செடி போடலாம், இதுலேயும் இன்னொரு செடி போடலாம். இதுங்க, இதான் ஏர் லேயரிங் மெத்தடில் பதியம் போடுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.